4 காதல் தோல்வி, இந்தியாவின் பிசினஸ் ஹீரோ ரத்தன் டாடா எனும் மனிதர். சிறிய முன்னேற்றங்கள் பற்றி யோசிப்பது எனக்கு பிடிக்காது என்பார் டாடா. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிக பெரியதாய் அனைவரும் வியக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் கூறுவார். இன்று அவருக்கு பிறந்த நாளையொற்றி அவர் கடந்து வந்த பாதை குறித்து பார்ப்போம். குஜராத்தின் சூரத் நகரில் 1972ஆம் ஆண்டு நாவல் டாடா சுனு தம்பதியினருக்கு பிறந்தவர் ரத்தன் டாடா. தனது 10 வயதில் பெற்றோரை பிரிந்தார். பாட்டியின் வீட்டில் வளர்ந்தவர். மும்பையின் கேம்பியன் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கினார். கதீட்ரல் மற்றும் ஜான் கோனான் பள்ளிகளில் தனது படிப்பை முடித்தார். தொடர்ந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தனது நிர்வாக மேற்படிப்பை 1975ஆம் ஆண்டு முடித்தார். படித்து முடித்ததும் பெரிய நிறுவனமான IBMஇல் வேலை கிடைத்தது. ஆனால் அவருக்கு அமெரிக்காவில் பணியாற்ற பிடிக்கவில்லை. இந்தியாவில் தான் பணியாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்த ரத்தன் டாடா தாய்நாடு திரும்பினார். தனது குடும்ப நிறுவனமான டாடா குழுமத்தில் சேர்ந்து பணியாற்ற தொடங்கினார். சொந்த நிறுவனத்தில் சேர்ந்து விட்டோம் என்று கூறி பெரிய பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடிப்படையான சிறிய பொறுப்புகளிலிருந்தே தன்னை வளர்த்து கொண்டவர். சிறிய பொறுப்புகளில் பணியாற்றி நுணுக்கங்களை தெரிந்து கொண்டதால் உழைப்பின் அருமையும் அதில் இருக்கும் கஷ்டத்தையும் அறிந்து கொண்டார். ஏறக்குறைய 30 வருடம் உழைத்தார். டாடா குழுமத்தின் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டார். 1991ஆம் ஆண்டு நிறுவனர் JRT டாடாவால் டாடா குழுமங்களின் தலைவராக நியமிக்கப்பட்டார் ரத்தன் டாடா. அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரை டாடா குழுமத்தின் அசுர வளர்ச்சிக்கு வித்திட்டவராக, உலகமே வியக்கும் தலைவராக உருவெடுத்திருக்கிறார் ரத்தன் டாடா. உலகின் மூலை முடுக்கெங்கிலும் தனக்கான வாய்ப்புகளை தேடி அலைந்தவர். ஒவ்வொரு நாட்டிலும் சந்தையிலும் முத்திரை பதிக்க விரும்பினார். இரும்பு, வெண்பொருள், கெமிக்கல், தேநீர், கார்கள் என இவர் கால் பதிக்காத துறைகளே இருக்கக்கூடாது என்ற முனைப்புடன் அனைத்து துறைகளிலும் டாடாவின் பெயரை இடம்பெற வைத்தார். இந்தியாவிலேயே ஆண்டுக்கு $1 பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாயை ஈட்டிய முதல் இந்திய மென்பொருள் நிறுவனம் என்ற பெருமையை பெற்றது டாடா குழுமத்தை சார்ந்த TCS. கார்களை தயாரிப்பதில் ஆர்வம் அதிகரிக்க 2008ஆம் ஆண்டு லேண்ட் ரோவர், ஜாக்குவார் நிறுவனங்களின் இந்திய உரிமையை வாங்கினார். வெளிநாட்டில் இந்திய கார்களுக்கு மிக பெரிய மார்க்கெட்டை திறந்து வைத்தவர் ரத்தன் டாடா என்றால் அது மிக இல்லை. உலகின் மிக பெரிய இரும்பு நிறுவனமான கோரஸை வாங்கி இரும்பு உற்பத்தியில் உலக அளவில் பெயர் சொல்லும் நிறுவனமாக வளர்ந்தது டாடா ஸ்டீல்ஸ். இந்திய பொருளாதார வளர்ச்சியில் மிக பெரிய பங்களிப்பு வகித்ததால் இந்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருதும் பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவித்தது. டாடா நானோ திட்டம் ஒரு புரட்சிகரமான திட்டமாக பார்க்கப்பட்டது. சாமானியனும் காரில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்ற விதை தூவியவர் அவர். அதன் எதிரொலியாக உதித்ததுதான் டாடா நானோ திட்டம். வெறும் 1 லட்சம் ரூபாயில் கார்களை வெளியிட முன்வந்தது டாடா. ஆனால் இவரின் இந்த முயற்சியை பார்த்து உலகமே சிரித்தது. 1 லட்சத்தில் காரா? குறைந்த தரத்துடன் சிறிய விபத்தில் அப்பளமாக நொறுங்கும் வகையில்தான் இருக்கப் போகிறது என கிண்டல் செய்தனர். இவற்றையெல்லாம் உடைக்க எண்ணினார் டாடா. அவர்களின் வாய் வார்த்தைகளை பொய்யாக்கி காட்டினார். இந்திய சந்தைகளில் தரம் வாய்ந்த நானோ கார்கள் ஓடின. விலை 1,25,000 என அறிவிக்கப்பட்ட தொகையை விட சற்று கூடுதலாக இருந்தாலும் உலகின் மிகவும் குறைந்த விலை கார் என்ற பெருமையுடன் நல்ல தரத்துடன் வெற்றிகரமான மாடலாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது நானோ. வணிகம் என்பது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்கு வகிப்போரின் தேவைகளை அறம் சார்ந்த செயல்பாடுகளுடன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பார் டாடா. டாடா ட்ரஸ்ட் மூலமாக ரத்தன் டாடா முன்னெடுத்துள்ள தொண்டு பணிகள் மற்றும் நன்கொடைகள் சொல்லில் அடங்காதவை. அண்மையில் உலகமே COVID-19 வந்து திணறிக் கொண்டிருந்த நிலையில் அதை எதிர்த்து போராடும் நடவடிக்கைகளுக்காக ரத்தன் டாடா 500 கோடி நிதி ஒதுக்குவதாக அறிவித்தார். அதேபோல் தமிழகத்துக்கு டாடா குழுமம் கொரோனா கண்டறிவதற்காக சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பில் 40,032
PCR கிட் கருவிகளை வழங்கியுள்ளது. இந்த உதவிக்காக டாடா குழுமத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றி தெரிவித்தார். பல்வேறு புகழுக்கு சொந்தக்காரர், உலகத்தையே தன்னை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தவர் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஒரு முறை ரத்தன் டாடாவிடம் நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டதற்கு சிரிப்புடன் இப்படி கூறினார். நான் 4 முறை கல்யாணம் செய்யும் நிலைமைக்கு சென்று கடைசியில் அது நிறைவேறாமல் போனது. எனக்கு 4 காதல் தோல்விகள் உள்ளன என்றார். உலக சந்தையில் இந்தியாவிற்கு ஓர் அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்ததிலும் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கும் டாடா குழுமத்தின் பங்கும் ரத்தன் டாடாவின் பங்கும் அளப்பரியது. அவரது வாழ்க்கை ஓர் மிக சிறந்த சரித்திரம்.